வணக்கம். திங்கட்கிழமை பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, திதி தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமி. யோகம் சித்த யோகம். கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 5:39 வரையிலே இருக்கிறது. அதுக்கப்புறம் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று சுப முகூர்த்த நாள். காலையில் 6:30 7:30 முகூர்த்தம். காலை நேரத்தில் 6:30 முதல் 7:30 வரை சுப முகூர்த்த நேரம். 6:30 to 7:30 கல்யாண முகூர்த்தம். நாள் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. முகூர்த்த நாள் இன்னைக்கு. திங்கட்கிழமை சிவன் வழிபாடு செய்யும் நாள். சிவபெருமான் வழிபாடு, சோமவார வழிபாடு மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் கோயிலுக்கு போகணும். செவ்வாய்க்கிழமையான முருகன் கோயிலுக்கு போகணும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கும் போகணும். வெள்ளிக்கிழமை அம்பிகை தரிசனம் செய்ய வேண்டும். வியாழக்கிழமைகளிலே குரு வழிபாடு செய்ய வேண்டும். குருநாதரை வழிபட வேண்டும். மகான்களை வழிபட வேண்டும். சித்தர்களை வழிபட வேண்டும். வியாழக்கிழமை. இன்றைக்கி திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போகணும். திங்கட்கிழமைன்னா சிவன் கோயிலுக்கு கிளம்பிடணும் ரெடியாக. சோமவார வழிபாடு. இன்றைக்கி சுப முகூர்த்த நாள். முகூர்த்த நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 5:39 வரை இருக்கிறது. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை. பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. இன்று மாலை 5:39 சந்திரன் கன்னி ராசியிலிருந்து நகர்ந்து துலார் ராசிக்குள் செல்கிறது. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது குருவால் பார்க்கப்படுகிறது, சுக்கிரனால் பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு 7ஆம் இடம் வந்து விடுகிறது. 7ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் அது இன்னும் சிறப்பு. சுக்கிரனின் வீட்டிலே ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருப்பது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு. 4 குடையவன் 7ஆம் இடம் வருவதால் அதுவும் நன்மை செய்யும். எனவே நாள் முழுவதும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சுமார் 3 மாதங்களுக்கு குரு சுக்கிரன் பரிவர்த்தனை நீடிக்கிறது. குரு வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் இருப்பதால் உங்கள் ராசிக்கு இரு மருங்கிலும் இரு புறமும் ஆன் போத் சைட்ஸ் சுபகிரகம். இது ஒரு பெரிய யோகம். ராசிக்கு 2 பக்கமும் சுபகிரகம், பெரிய சுபகிரகங்கள். குருவும் சுக்கிரனும். அதில் சுக்கிரன் உச்சம், குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. இந்த கிரக அமைப்பு இருக்கிறதுனால இன்னும் 3 மாதத்துக்குள்ளே லைஃபே செட்டில் ஆகிடும். போகிறோம் அவ்வளோதான். லைஃப்பில் பெரிய சாதனையெல்லாம் பண்ணியாச்சு, சம்பாதிச்சாச்சு அப்படின்னு ஒரு மாதிரி செட்டில் ஆகிடுவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் மேஷராசினருக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறக்கும். அதற்கான நற்செய்தி இப்பொழுது கிடைக்கும். வீடு வாங்கலாம். புதிதாக வீடு வாங்கலாம். ஏற்கனவே வீடு இருந்தால் கூட இன்னொரு வீடு வாங்கலாம். படித்து கொண்டிருக்கும் மேஷராசி மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள். 3-6 குடையவன் 11ஆம் இடத்திலே 11 குடையவனோடு இணைந்து மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே வியாழன் அமர்ந்திருக்கிறது. எனவே கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம், 11 குடையவன் ராசியிலே. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருப்பது ஒரு அற்புதமான யோகம். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மிக மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே அற்புதமான நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பணம் நிறைய வரும். வியாபாரம் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதிதாக வேலை வேண்டுமென தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எனவே நிச்சயமாக நல்ல நாள். ரிஷப ராசியிலே இருக்கும் அனைவருக்குமே இன்றைய தினம் நல்ல செய்திகள் வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே
மாலை 5:39 வரையிலே சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு 5ஆம் இடமான துலாமிற்கு செல்கிறது. துலாமிற்கு அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் அங்கு சந்திரன் வரும்பொழுது சந்திரனுக்கும் அது யோகம். அந்த சந்திரன் மிதுனத்திற்கு நன்மை செய்யும். 2 குடையவன் தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதி 5ஆம் இடம் வருகிறது. 5 குடையவன் உச்சம் பெற்று விட்டது. 5 குடையவன் 10ஆம் இடத்திலே இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் உத்தியோகத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோக வளர்ச்சி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே 9 குடையவனோடு இணைந்திருப்பதும் ஒரு யோகம். ராசி அதிபதி பாக்யாதிபதியோடு இணைந்திருக்கிறது. மிதுனத்திற்கு பாக்யாதிபதி சனி. சனி நல்லது தான் பண்ணும் மிதுனத்துக்கு. இந்த மிதுனத்திற்கு 9ஆம் இடமாகிய கும்பத்திலே சனி புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். வழக்கு வியாஜ்யங்கள் முடிவுக்கு வரும். அசையா சொத்து தொடர்பான ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஏதாவது வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கப் போகிறது. ஒரு சிலர் புதிதாக ஏதேனும் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், அசையா சொத்து வாங்கலாம் என திட்டமிடுவார்கள். வீடு, மனை, நிலம் போன்றவற்றை வாங்குவதற்கும் இப்பொழுது வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்திற்கு அதிபதியான லாபாதிபதியும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சுகஸ்தானாதிபதியுமான சுக்கிரன் இப்பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனையும் பெற்றிருக்கிறது. இது மிகப்பெரிய நன்மையை கடகராசிக்கு செய்து கொண்டிருக்கிறது. கடகராசி அன்பர்களெல்லாம் இப்பொழுது வெகு அற்புதமான நிலையிலே இருக்கிறார்கள். வாழ்க்கை தரம் உயரும். வியாபாரத்தில் வளர்ச்சி அடையும். பணம் நிறைய வரும். எக்கச்சக்கமாக பணம் வரப்போகிறது. வருமானம் மிகப்பெரிய அளவிலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கும். வரவு நிறைய வரும், செலவு நிறைய வரும். அதனால் வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்களே நேரடியாக கவனிக்கணும். நிறையா விட்டு பார்க்க சொல்லிவிட்டு உட்காந்துருக்கூடாது சோம்பேறித்தனமாக. நீங்களே பார்க்கணும், செக் பண்ணணும் எவ்வளோ வந்திருக்குன்னு. டிஜிட்டல் பேமெண்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு, கேஷில் எவ்வளோ வந்திருக்கு, மற்ற மோட் ஆஃப் பேமெண்ட்டில் என்னென்ன அமௌண்ட் வந்திருக்கு, டோட்டல் எவ்வளவு, எல்லாம் உட்காந்து நீங்கள் தான் செக் பண்ணணும். எனவே வரவு செலவு கணக்குகளை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் வியாபாரத்தை கவனிக்க வேண்டும். வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2லும் 3லும் சந்திரன் இருக்கிறது. 8ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். 8, 12 சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. மற்ற எல்லா கிரகமும் 8, 12 மறைவு. ஆனால் சுக்கிரனுக்கு மட்டும் 8, 12 இருந்தால் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது ஒரு சிறப்பு விதிவிலக்கு, ஸ்பெஷல் இது எக்ஸம்ஷன் உண்டு சுக்கிரனுக்கு. 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதால் சிம்ம ராசிக்கு குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பிறக்கப் போகிறது. குழந்தை பிறக்கப் போகிறது என்ற நற்செய்தி இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. கலகலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சிரித்து அப்படியே வயிற்று வலிக்கும். அந்த மாதிரி ஒரு சிரிப்பு வரக்கூடிய சந்தோஷமான நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 2 குடையவன் தனஸ்தானாதிபதி, 9 குடையவன் பாக்யாதிபதி ஆகிய 2மே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்பொழுது 7ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. சுக்கிரன் 7இல் உச்சமடைந்ததோடு மட்டுமல்லாமல் 11 குடைய சந்திரன் ராசியிலும் மாலை நேரத்திலே 2ஆம் இடத்திலும் வருகிறது. தனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி. எனவே சந்திரன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் கன்னி ராசிக்கு பணத்தை கொடுக்கும் கிரகங்கள். அதனால் நிறைய பணம் கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி மனதிற்கு திருப்தி அளிக்கும். வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை மாற்றி கொடுப்பார்கள். வேறு யாரோ பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபைலை வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இன்னுமே நீங்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கூடுதலாக சில பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். நீங்கள் அவற்றையும் சேர்த்து கவனிக்க வேண்டியிருக்கும். எனவே அலுவலகத்தில் வேலை
அதிகரிக்கும். காலையில் போகிறதும் சீக்கிரம் போகணும், நைட்டு கிளம்புறதும் லாஸ்ட்டு கடைசியாக கிளம்பணும், லேட்டாக கிளம்பணும், அந்த மாதிரி ஒரு நிலவரம். எனவே இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகத்தான் விளங்குகிறது. துலா ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் உச்சம், 6 8 வீடு மாறி பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு சிறப்பான யோகம் என கூறலாம். அதே போல புதனும் சனியும் இணைந்திருப்பதும் ஒரு சிறப்பான நன்மை. உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் புதன் சனி ரெண்டுமே ஒன்றா சேர்ந்திருக்கு, அதுவும் உங்களுக்கு நன்மைதான். எனவே வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். மாணவ மாணவியர் தேர்வுகளை நன்றாக எழுதுவார்கள். தேர்வு எழுதுவதற்கு தேவையான முன் தயாரிப்பு ப்ரிப்பரேஷன்ஸ் இப்போ ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சரை 10 தரம் சொல்லி 2 தரம் எழுதி மனசில் பதிய வச்சு நல்ல படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வரப்போகிற எக்ஸாமில் ஈஸியாக எழுதுறதுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்வார்கள் துளாராசி மாணவ மாணவியர். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார்கள். மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கிறது. 7 குடைவன் 5, 5 குடைவன் 7. லாபாதிபதியும் 4 குடைவனும் 4ஆம் இடத்திலே சேர்க்கை. இப்படி எல்லா நல்ல கிரகங்களும் நல்லா இருக்கு. நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் நன்றாக இருக்கின்றன. நன்மை செய்யும் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். உங்களுடைய மன மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும், மனநிலை நன்றாக இருக்கும். சந்தோஷமாக திருப்தியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரம் நல்லா நடக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், பணம் கொடுக்கல் வாங்கெல்லாம் சீராக நடந்து கொண்டிருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் ஏதாவது புதிய பொறுப்பு வழங்குவார்கள் அலுவலகத்திலே. 5ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது, எனவே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் புத்திரபாக்கியம் ஏற்படும். அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு 5ஆம் இடம் என்பது பதவியை கொடுக்கும், புத்திரர்களை கொடுக்கும். இப்போ அது நல்லா இருக்கிறதுனால ரெண்டுமே கிடைக்கலாம். உங்களுடைய ஏஜை பொறுத்து பதவி நிச்சயமாக கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பதவி கிடைக்கும். நீங்கள் திருமணமான இள வயதினராக இருந்தால் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இல்லை திருமணத்துக்கு இப்போ பார்த்துருக்காங்கன்னா இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆகிடும், டேட் கன்ஃபார்ம் ஆகிடும் இன்னும் 2-3 நாளில். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அஷ்டமாதிபதி 10ஆம் இடம் சென்று விட்டதால் யோகம். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அஷ்டமாதிபதி சந்திரன், 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் 10ஆம் இடமான கன்னியிலே அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறது. இன்று மாலை நேரத்தில் அது 11ஆம் இடத்திற்கு வரும், அதுவும் நன்மைதான். 11ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம் தீமை செய்யாது. உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகமான குரு இப்பொழுது பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கிறது. எனவே அது நன்மைகளை சற்று அதிகமாக செய்யும். லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் லாபம் அதிகமாக கிடைக்கும். எனவே பல்வேறு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்ற நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 7 குடைவனை சுக்கிரன் பார்க்கிறது, குரு பார்க்கிறது. எனவே திருமணம் நிச்சயமாகும். வியாபாரத்தில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் பணம் அதிகமாக வரும், வருமானம் அதிகரிக்கின்ற நல்ல நேரம். 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 2 குடைவன் 2இல் ஆட்சி பலம் பெற்று 9 குடைவனோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். எனவே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும், வருமானம் அதிகமாக வரும். வியாபாரிகளுக்கு ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு. நகை வியாபாரிகளுக்கெல்லாம் ஜவுளி, நகை இந்த துறைகளிலே வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று அதிகமான நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்று மாலை 5:39 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு நல்ல நாள். ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் சாயந்தரம் 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வச்சுங்க, தப்பே இல்லை, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு நன்றாக இருக்குது. சந்திராஷ்டமம் 5:30 மணி வரைக்கும் இருக்குது, 5:39, 5:40ன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது டைம். 5 குடைவனும் ராசி அதிபதியும் ராசியிலே இணைந்திருப்பதால் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பதவிகள் கிடைக்கும், இப்போ கிடைக்கும், இப்போ வரும். உங்களுக்கு பதவி கிடைக்கிறது என்ற அறிவிப்பு இப்பொழுது வெளியாகும்.
எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், வியாபாரத்தில் மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும், வியாபாரத்தில் செழிப்பு அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், செல்வச் செழிப்பு ஏற்படும், குடும்ப வாழ்க்கையும் நன்றாக இருக்கும், தொழிலும் நன்றாக இருக்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் மிகச்சிறப்பான நிலைக்கு வருவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது மிக மிக அற்புதமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற நாள். இன்று சந்திராஷ்டமம் சாயந்தரத்துக்கு மேலே ஆரம்பிக்குது. 5:39க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதனால் காலை பகுதி மதிய நேரம்லாம் நல்லா இருக்குது. 5:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிடுங்க. முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துறது, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிஃபோர் 5:30 பண்ணலாம். அதுக்குள்ளே பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அப்படி சைலண்ட்டாகிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கெடுதல் ஒன்றும் கிடையாது. சந்திராஷ்டமம் சாயந்தரம் 5:39க்கு ஸ்டார்ட் ஆகுது, அப்போ தான் ஆரம்பம். அதனால் நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சைலண்ட் ஆகிடணும், அவ்வளோதான். மற்றபடி கிரகங்களெல்லாம் நல்ல நிலையில் இருக்கின்றன. ராசி அதிபதி சுக்கிரனோடு பரிவர்த்தனா யோகம் பெற்று இருக்கிறது. எனவே ஓரளவு நன்மை செய்யும் விதத்தில் தான் கிரகங்களெல்லாம் இருக்கின்றன. இன்று மாலை 5:39க்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அதன் பிறகு அதிகமாக பேச வேண்டாம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.